Hello, good morning or good afternoon or good evening, wherever you are. இன்னைக்கு பார்த்து இந்த சேனலை இனாக்ரேட் பண்ணுற டைம் தாட்ஸ் பை பிரியா. அந்த நேரம் பார்த்து என்னோடய மைக் வேலையை காட்டிடுச்சு. அதனால் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த குவாலிட்டி ஆஃப் ரெக்கார்டிங் இஸ் நாட் ஸோ குட், ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் தேட். தாட்ஸ் பை பிரியா, நல்ல நேமில். வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யுவர் தாட்ஸ்? நேமுக்கு என்ன இருக்குது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி? நேம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் எனி திங். நம்ம ஹிந்துவிசத்தில் ஒவ்வொருத்தருக்கு நம்ம வச்ச பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு காரணமும் இருக்கும். இதை இந்த சொல்கிறதுக்கு ஐ வில் ஸ்மால் ஸ்டோரி. ஐ டெல் ஸ்மால் ஸ்டோரி ஆஃப் அஜ்மலான். அஜ்மலானை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்ரீமத் பாகவதத்தில் அஜ்மலான் என்ற ஒரு பிராமணன் கேரக்டர் உண்டு. அவன் என்ன பண்ணான், ஒரு நாள் காட்டில் தனியாக போயிட்டுருக்கையில் he happens to see a prostitute making love to his client. அது தூரத்துலேருந்து ஒழிஞ்சு பார்த்துருக்கான். பார்த்த உடனே அந்த கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்கரோட பியூட்டியை பார்த்து மயங்கி அவன் பிராமணன் என்பதை மறந்து அவகிட்ட நேராக போகிறான். போய் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா ப்ரப்போஸ் பண்ணுறான். எப்படி புத்தி கெட்டு போயிருக்கு பாருங்க. பார்த்தான், போனான், அப்படி போய் ஏதோ சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டை போட்டான், போயிட்டு இருந்தான். அப்படி இல்லை, he wanted to live with her and he did live with her. 8 குழந்தைகள் அவனுக்கு இருந்தது. அந்த செஞ்ச ஒரு நல்ல காரியம் என்னென்னா, ஒவ்வொரு குழந்தைக்கும் கடவுளின் பேரை வச்சான். கடைசி 8வது பையன், இவனுக்கு ரொம்ப செல்லமான பையன், அவன் பேர் நாராயணன் என்று வைத்தான். அவனுக்கு எப்போவுமே நாராயணா நாராயணான்னு கூப்பிடுவார். அவன் தான் ரொம்ப ரொம்ப அட்டாச். எப்போவுமே பேரண்ட்ஸ்க்கு அப்படி தானே, கடைசி குழந்தை மேலே தான் ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கும். கேட்டு பாருங்க, அப்படித்தான் இருக்கலாம். ஒரு நாள் வயசாகி, இந்த எஜ்மலன் வயசான நேரத்தில் யமதூதர்கள் உயிர் எடுக்க வந்துட்டுருக்காங்க. வந்த நேரத்தை அவங்களை பார்த்து பயந்து சின்ன பையனை கூப்பிட்றான், நாராயணா என்னை காப்பாற்று. அது யார் காதில் போய் விழுந்தது? சாட்சால் ஸ்ரீமன் நாராயணன் காதில் போய் விழுந்தது. உடனே அவரோட தூதர்களை அனுப்பி அவனை கூட்டிகிட்டு வாப்பா, அவன் பேர் சொல்லி கூப்பிட்றான். திருந்திட்டான்னு நினைக்கிறேன், கூட்டிகிட்டு வான்னு சொல்லி நாராயணன் அனுப்பி வைக்கிறார். விஷ்ணு தூதர்களும் வர்றாங்க. வந்து பார்க்கையில் அங்கே யமதூதர்கள் ஆல்ரெடி நின்றுருக்காங்க இவனை கஸ்டடியில் எடுக்கிறது. அப்போ 2 பேருக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட். யார் கஸ்டடியில் எடுக்கணும்? நம்ம தமிழ்நாடு போலீஸாக இருந்தால் நீயே எடுத்துக்கணும், பெருந்தன்மையாக கொடுத்துருப்பாங்க. இது விஷ்ணு தூதர்களில் சட்டமெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம். யமதூதர்களை பற்றி சொல்ல வேணும். யமராஜா, தர்மராஜா, அவரோட ஸ்டாஃப் எப்படி இருப்பாங்க? அவரை மாதிரி தான் இருப்பாங்க, கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க. சரி, அவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் வந்தது. ஏன் இப்போ இவ்வளோ பெரிய பாவி பிராமணன் என்பதை மறந்து, தொழிலை மறந்து, எக்ஸ்கியூஸ் மீ, இதுதான் பிரச்சனையே. லைட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ரைட், நோட்ஸ் கிளியர், ஸோ ரைட். ஓகே, இவன் சரியான பிராமணன் இல்லை, டிஸ்கவுண்ட் பிராமணன். அவன் வேலையை மறந்து, கர்மத்தை மறந்து, பிராமணன் என்பது ஒரு கர்மத்தினால்தான் நடக்கும். நித்திய கர்மங்களை மறந்து இந்த மாதிரி முறைகட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணி அவளோட குடும்பம் நடத்தி இத்தனை குழந்தைகளை பெற்றிருக்கான். இவனை கஸ்டடியில் எடுக்கிறதுக்கு எங்கள் வேலை தான், நாங்கள் தான் அவனை கொண்டு போய் பனிஷ் பண்ணணும் அப்படின்னு யமதூதர்கள் சொல்கிறாங்க. அப்படி இருக்கையில் என்னாச்சு, இந்த மேட்ரை அட்ஜுடிகேட் பண்ணணுமா? யாரோ ஒருத்தர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. யார்கிட்ட போகணும்? அவங்க தீர்மானிக்கிறாங்க. இதெல்லாம் கரெக்டாக நியாயம் படி சொல்கிற ஒருத்தர் யமராஜா தான். யமராஜா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. யமராஜா 2 சைடும் கேட்குறாரு. கேட்டுட்டு விஷ்ணு தூதர்கள் சொல்வது கரெக்ட், அதுதான் பாகவத தர்மம். எவன் எந்த நேரத்தில் கடவுள் பெயரை உச்சரிக்கிறானோ, உயிர் போகும் நேரத்தில் கடவுள் பெயரை உச்சரிக்கையில் அவன் செய்த பாவங்கள் எல்லாம் அதோடு அழிந்து போயிட்டு. பேருக்கு அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. இது யார் சொல்கிறாங்க? தர்மராஜா சொல்கிறாங்க. அவர் விஷ்ணு தூதர்கள்ட்ட அனுப்பி விடுறாரு. அந்த நேரம் பார்த்து அஜ்மலன் திடீர்னு எந்திரிச்சிடறான். இது எல்லாமே ஒரு ட்ரீம் தான். லைஃப் இட் செல்ஃப் இஸ் எ ட்ரீம். அவன் அந்த மெசேஜ் கிடச்சிருச்சு. செஞ்ச பாவத்துக்கு அவங்க உணர்ந்து கொண்டு அதிலிருந்து திருந்தி வாழ்கிறான்னு பாகவதம் சொல்லும். சரி, இந்த கதை எதுக்கு சொன்னேன்? டு ஷோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேம். இன்னொரு கதை எதுவும் சொல்லலாம். ராமாயணத்திலும் ஒரு இடம் வருது. ஆஞ்சநேய சுவாமி சீதாதேவியை தேடி இலங்கைக்கு போகிறார். அங்கே அசோகவனத்தில் சீதாவை பார்க்குறார். அந்த நேரத்தில் மரத்தில் உட்காந்துட்டு எப்படி அம்மா முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு பார்க்குற நேரம் தான் ராவணன் வர்றார்.
அந்த இஸ் கிவிங் an ultimatum சீதா. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நீ கன்வெர்ட் ஆயிரு, என் ஒய்ஃப் ஆயிரு, அதர்வைஸ் நாளைக்கு வந்து கொண்டு விடுவாங்க. என்னடா இந்த அளப்பறை தாங்க முடியல இல்லையே, உங்கள்கிட்ட சிக்கி மாட்டுறதுக்கு உயிரை விடலான்னு சொல்லிட்டு சீதாதேவி வாஸ் அபவுட் டு கமிட் சூசைட். அந்த நேரத்தில் ஹனுமான்ஜி என்ன பண்ணுறார்? he sings a song in praise of Lord Rama. அந்த பாட்டு கேட்ட உடனே, ராமனுடைய பேரை கேட்ட உடனே என்ன ஆகுது? சீதாதேவி தற்கொலை எண்ணத்தை விட்டு கொண்டு, யார் அது ஒரு அருமையாக பாடுறது யார், தயவுசெய்து முன்னாடி வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல அது வந்து பின்னாடி இருக்க ராமாயண கதைகள். ஐ எம் நாட் கோயிங் டு இன்டு தட். வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேம். இதுலேயும் கூட இருக்கே, சகசரநாம தத்துல்யம் ஸ்ரீ ராமநாம வராயணி. ஸ்ரீராமனோட பேரை ஒரு தடவை உச்சரித்தாலும் கூட சகசரநாமம் 1,00,000 விஷ்ணு நாமங்கள் சொன்னதுக்கு ஈக்குவலானதுன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே வந்தார், ஆஞ்சநேயரை கண்டார், திருப்பி ராமர்கிட்ட போய் சொன்னார். ராமாயண கதை நடந்தது அப்படியே அப்படி இருக்கட்டும். ஸோ திஸ் தாட்ஸ் பை பிரியா, தாட்ஸ் பை பிரியா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தாட்ஸ், அந்த நேமுக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஒய் உங்கள் எண்ணங்கள் தான் எல்லாமே. எண்ணங்கள், வாட்ச் யுவர் தாட்ஸ், தே பிகம் யுவர் வேர்ட்ஸ். வாட்ச் யுவர் வேர்ட்ஸ், தே பிகம் யுவர் ஆக்ஷன். வாட்ச் யுவர் ஆக்ஷன், they become your habits. Watch your habits, they become your character, and your character is your destiny. யார் சொன்னார்? இட்ஸ் சைனீஸ் பழைய சைனீஸ் ரெக்கார்டிங் இருக்குது. யூ கேன் கோ இன் டீப் இன் டு தட். ஐ கேம் டு நோ அபவுட் திஸ். தமிழில் எண்ணங்கள் சொல்லி MS உதயமூர்த்தியோட புக் இருக்குது, அதில் படிங்க. உங்கள் எண்ணங்களோட தாட்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் அவர் சொல்லியிருக்கார், பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கார். PhDயில் நான் படிக்கல 1988. This was my Tamil text. அங்கிருந்து தான் my thoughts changed and my destiny changed. So your thoughts are very important. So let Priya give you beautiful thoughts, beautiful memories, and let your thoughts be your destiny. Thank you. Don't forget to subscribe Thoughts by Priya. Thank you.